தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்ருக்காங்க. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் உதவி ஆணையர் போஸ்ட்டுக்கும், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அலுவலர் போஸ்ட்டுக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 22ஆம் தேதி. இந்த விண்ணப்பத்தில் எதுவும் திருத்தம் செய்யணுன்னா 3 நாள் கொடுக்குறாங்க. 27, 28, 29 மே மாதம் கொடுக்குறாங்க. இதோட முதல்நிலை தேர்வு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது 12/7/2024, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி, அதாவது மதியம் 2:30லேருந்து 5:30 வரையும் நடக்குது. மதியம் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குதுன்னா மொத்தம் 29. அதாவது உதவி ஆணையரில் 21 போஸ்டிங்கும், மாவட்ட கல்வி அலுவலரில் 8 போஸ்டிங்கும், மொத்தம் 29 போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்க. இதில் மாவட்ட கல்வி அலுவலர் பதவி 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் பொது போட்டின்னு 6 பேர் சேர்த்துருக்காங்க. அடுத்து வந்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் 8 பேர் மாவட்ட கல்வி அலுவலர் எடுக்கிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையருக்கு 34 வயசும், மாவட்ட கல்வி அலுவலர் 2ஆக நடத்துகிறாங்க. அதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 32 வயசு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே டீச்சர்ஸ் அவங்க கேட்டகரியில் 42 வயசாக நிர்ணயிச்சிருக்காங்க. வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் உதவி ஆணையருக்கு 39 வயசு ஆகுது. இவங்க இந்து சமயத்தை பின்பற்றி இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் 39 வயசு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலருக்கு எந்த வயது உச்சவரம்பும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண யார் தகுதி பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வருடம் பட்டம் மற்றும் இளங்கலை சட்டம், அது 3 வருட படிப்பு படித்தவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 5 வருடமாக ஒருங்கிணைந்த சட்டம், இளங்கலை சட்டம் பயின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கு முன்னுரிமை தேவைப்படுது. முன்னுரிமை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் அளவு பயிற்சி வழக்குரைஞராக அல்லது வழக்குரைஞராக பயிற்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அல்லது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் செயலலுவலர் நிலையில் உள்ளவங்களுக்கு பண்ணலாம். இல்லைன்னா ஆய்வாளர், அப்புறம் தலைமை எழுத்தர், அப்புறம் மேலாளர், அப்புறம் கண்காணிப்பாளர் இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகளாவது பணிபுரிந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி அலுவலருக்கு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் உள்ளவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணிடுறாங்க. முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். இதுலன்னு பார்த்தீங்கன்னா கணிதவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், பொருளியல், புவியியல், வரலாறு, வணிகவியல், தமிழ், ஆங்கிலம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் கட்டாயம் படித்திருக்கணும். எப்போனா +1, +2, 10th இது மாதிரி இதில் தமிழ் கட்டாயம் படித்திருக்கணுங்கிறாங்க. மற்றும் பிடி மற்றும் பிஎட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 2ஆக நடக்க போகுது. ஒன்று ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ், அது முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு அப்படின்ட்டு நடக்கும். ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 300 மார்க்குக்கு நடத்துகிறாங்க. 200 கேள்வி. அதில் பொது அறிவு 175 கேள்வியும், மேக்ஸ் 25 கேள்வியும் நடத்துகிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையோட உதவி ஆணையர் போஸ்ட்டுக்கு மொத்தம் 4 தாள்கள் நடக்க போகுது முதன்மை தேர்வு. அதில் முதல் தாள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதாவது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். 100 மதிப்பெண்களுக்கு நடக்குது. இதில் 40 மதிப்பெண்கள் கட்டாயமே எடுத்தே ஆக வேண்டும். குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் மற்ற 3 பேப்பர்களை திருத்துவாங்க. தாள் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு வைக்கிறாங்க. அது 250 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அடுத்து தாள் 3 என்னென்னா இந்து சமயத்தை பற்றின எக்ஸாமு. அதுவும் 250 மார்க்குக்கு 3 மணி நேரம் எழுதணும். அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். தாள் 4 பார்த்திங்கன்னா சட்டப்படிப்பில் உள்ள சட்டம் பற்றிய கேள்விகள் இருக்கும். அது 250 மார்க்கு. அது மொத்தம் பார்த்திங்கன்னா 750 மார்க்குக்கு 3 தேர்வுகள் எடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடைசியாக நேர்முக தேர்வு. இதில் 100 மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வு நடத்துகிறாங்க. மொத்தமாக பேப்பர் 1 தவிர்த்து பேப்பர் 2, 3, 4 அப்புறம் நேர்முக தேர்வு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 850 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்குது.
அடுத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கு பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு 4 நடக்குது. அதில் முதல் தாள் எப்பவும் போல் தமிழ் கட்டாய தேர்வு வந்து வைக்கிறாங்க. அடுத்து முதன்மை தேர்வில் தாள் 2, 3 பார்த்தீங்கன்னா பொது அறிவு வைக்கிறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் ரெண்டும் 250 மார்க்குக்கு வைக்கிறாங்க. தாள் 4 பார்த்தீங்கன்னா கல்வியியல்னால் அந்த பிஎட் சம்மந்தமான இது வைக்கிறாங்க. அதில் வந்து கொள்குறி வகை மட்டும் வைக்கிறாங்க. அது கணினி வழி தேர்வு. அதில் 200 கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். 250 மார்க் வைக்கிறாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும். இதற்கும் வந்து நேர்முக தேர்வு இருக்குது. 100 மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 850 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. இது போன்ற தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.